ஒரு கணவன் மனைவி தங்களை பற்றிய சில முக்கியமான தீர்மானங்களை எடுப்பது, தாங்கள் வாங்க வேண்டியவைகளை பற்றி தீர்மானம் எடுப்பது, தங்கள் பணத்தை முதலீடு செய்வதை பற்றி தீர்மானம் எடுப்பது, தங்கள் பிள்ளைகளை பற்றி தீர்மானம் எடுப்பது, வருங்காலத்தை பற்றி தீர்மானம் எடுப்பது, போகும் இடத்தை குறித்து தீர்மானம் எடுப்பது, விடுமுறைகளை குறித்து தீர்மானம் எடுப்பது, நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, எத்தனையோ தீர்மானங்கள் எடுக்கிற இடம் என்னன்னு கேட்டா குடும்பம். யாக்கோபு 1:19 வாசிக்கும் போது, ஆகையால் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள். எல்லா குடும்பமும் பல நிலைகளில் தீர்மானங்களை எடுப்பதற்கு அவசியமான ஒரு இடம் என்னன்னு கேட்டா குடும்பம். இந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டிய இடம் குடும்பமா இருக்கிறதுனால ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசி ஆலோசிப்பது மிக மிக அவசியம். இந்த இடத்துல நிறைய பேர் தவறு செய்யறாங்க. தீர்மானங்களை எல்லாம் ஒரே ஒருவர் அவர் இஷ்டப்படி எடுப்பார். அவர் மனம் போன போக்கில் அவர் வண்டியை கழித்து கிளம்பிடுவார். பின்னால் இருக்கவங்கலாம் அவர் பின்னாலேயே ஓடிக்கொண்டே இருக்கணும். எல்லா தீர்மானங்களும் எடுப்பார். எந்த கலந்த ஆலோசனை இருக்கவே இருக்காது. அப்படி நம்ம வீடுகள் ஒரு நாளும் மாறவே கூடாது. நம்முடைய வீடுகளில் எப்படி இருக்கணும்னா ஓப்பன் கான்வர்சேஷன் இருக்கணும். எந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால ஒருவரிடம் ஒருவர் முதல்ல கொண்டு வர வேண்டும். எல்லாம் செய்து முடிச்சுட்டு இன்டிமேஷன் கொடுக்கக்கூடாது. முதல்ல 2 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஷனில் உட்காரணும். எந்த காரியமாக இருந்தாலும், ஒரு வெக்கேஷன் போறீங்க, எந்த இடத்துக்கு போகணுன்றதை 2 பேரும் தீர்மானம் பண்ணாமல் டிக்கெட் புக் பண்ணக்கூடாது. சில வேளையில் இந்த ஐயா கையில் கார்டு இருக்கணும்னே அவர் என்ன பண்ணுவார்னா ஊட்டிக்கு புக் பண்ணிடுவார். அந்த அம்மா ஏற்கனவே அவங்க கொடைக்கானல் போகணும்னு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. அல்லது வரவே மாட்டேன், அந்த காலத்துக்கு வரமாட்டேன்னு தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. வேற ஒரு வேலை இருக்கிற அவங்க நினச்சிருப்பாங்க. பிள்ளைக்கு வேற ஒரு எக்ஸாம் இருக்கும். இவர் தன்னிச்சையா என்ன பண்ணிடுவார், புக் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பி வாங்க என்னோட, வரலன்னா இனி என்னோட வாழவே கூடாது. இப்படிலாம் சொன்னா என்ன நடக்கும்? அப்படி இருக்க முடியாது. சில பேர் வீடு வாங்குவார்கள், நிலம் வாங்குவார்கள். மனைவிக்கும் தெரியாது, கணவனுக்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவர்கள் நண்பர்களோடு பேசிட்டு இவங்களே போய் லட்சக்கணக்கில் கொண்டு போய் எங்கேயாவது போய் முதலீடு பண்ணிட்டு பல மாதங்கள் பல வருடங்கள் கழித்து இப்படி வாங்கிவிட்டேன் என்று இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அப்படி செய்யவே கூடாது. சின்னதோ பெருசோ எல்லாத்தையும் குறித்து வீட்டில் என்ன பண்ணணும், பேசணும். சில பேர் சொல்லுவாங்க, சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன், சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன். இது என்னைக்காவது ஒரு நாள் மறந்தா பரவாயில்ல, இது வழக்கமாக மறந்து விடுவார்கள். யார்கிட்ட சொல்ல மறந்து விடுவார்கள்? மனைவிட்டே சொல்ல மறந்து விடுவார்கள். கணவனை கண்டாலே மறதி வியாதி வந்துவிடும். குடும்பத்தை பார்த்தாலே மறதி வந்துவிடும். இது சில பேருக்கு ஒரு நோயாக இருக்கிறது. சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். மற்ற எல்லார்ட்டையும் சொல்றதுக்கு ஞாபகம் வரும், யார்கிட்ட மட்டும் சொல்ல ஞாபகம் வராது, மனைவி கிட்ட சொல்ல ஞாபகம் வராது. ஏன் ஞாபகம் வராது? சொன்னா உதவலும் தெரியும், சொன்னா திட்டுவிழும் தெரியும், சொன்னா பிரச்சனையா மாறும் தெரியும். அதனால செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இந்த பார் செஞ்சுட்டேன், ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோ, ஏத்துக்காட்டி போ. இப்படி அல்ல. டெசிஷன் மேக்கிங்னு வரும்போது அதை பரஸ்பரம் நம்முடைய எண்ணங்களை ஒருவரோடு ஒரு பகிர்ந்து கொள்ளுகிற பொறுமை அவசியம். ஒருவர் சொல்லுகிற காரியங்களை முழுவதுமாக கேட்கிறதுக்கு ஒரு பொறுமை அவசியம். அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு நடுவில் கட் ஆஃப் பண்ணாம முழுவதுமாக கேட்க வேண்டியது அவசியம். கேட்ட பிறகு நிதானித்து பொறுமையாக சிந்தித்து பதிலளிக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை ஒருவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க, இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல அப்படின்னா, என்ன பதில் பேசணும்னு தெரியலைன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறதே நல்லது. ஒரு சிறந்த பதில் என்ன தெரியுமா? யோசிச்சு சொல்றேன், நாளைக்கு யோசிச்சு சொல்றேன். சில பேர் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்திக்கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு போலான்னுவாங்க, திடீர்னு கொஞ்ச நேரத்தில் யோசிக்கிறேன்னுவாங்க, அப்புறமா திருப்பி போலான்னுவாங்க, நாளைக்கு போகவே வேண்டாம்னுவாங்க. அதுக்குள்ள டிக்கெட்டே புக் ஆயிரும். யோசிக்கிறதுல கூட நிதானித்து பொறுமையா யோசித்து பதில் சொல்ல வேண்டியது அவசியம். எல்லாவற்றிலையும் மனம் திறந்து ஒருவரோடு ஒருவர் பேச வேண்டியது அவசியம். ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங்ல நாம தன்னிச்சையாக பேசாமலே எந்த முடிவும் எடுக்கவே கூடாது. நிறைய பேர் எல்லாம் செய்யறதை செஞ்சுட்டு வீட்டில் ஒரு இன்டிமேஷன் கொடுப்பார்கள், அறிவிப்பு மாத்திரம் கொடுப்பார்கள், நியூஸ்ல தான் பார்த்துக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் முடிவெடுப்பதற்கு முன்பதாக முதலாவது என்ன செய்யணும்? சொந்த மனைவிகிட்ட கேட்க வேண்டும், சொந்த புருஷர்கள் இடத்துல பேச வேண்டும், சொந்த குடும்பத்தார் இடத்துல பேச வேண்டும். பேசாம என்ன பண்ணக்கூடாது, முடிவெடுக்க கூடாது. நிறைய பேருக்கு ஆஃபீஸ் தான் அவங்களுக்கு ஆலோசனை களம். எங்க மனைவிக்கு ஒண்ணுமே தெரியாது, சில பேருடைய டயலாக் இது. என் கணவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அப்படி இருக்கவே கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறையாவது நான் கேட்டுட்டு சொல்றேன், விசாரிச்சு சொல்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு டிஸ்கஷன்ல கொண்டு வந்து பேசிட்டு தான் நம்ம ஒரு முடிவை எடுக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் கிருபையினால
முன்னால போல இல்லாமல் இப்போ கணவன் மனைவி பிள்ளை தகப்பன் தாய் எல்லாருக்குமே தனித்தனியாக நம்பர் போட்டு மொபைல் இருக்கிறது இல்லையா? எது இருக்கோ இல்லையோ என்ன இருக்கு? மொபைல் இருக்கு. அதனால யாரை எப்போ வேணா என்ன பண்ணலாம்? ரீச் பண்ணலாம். ஒரு நொடியில் என்ன பண்ணலாம்? ஃபோன் பண்ணி இது செய்யலாமா, இப்படி போகலாமா, இப்படி முடிவெடுக்கலாமா, வரீங்களா, வாங்கலாமா, இதுக்கு செலவழிக்கலாமா, முதலீடு செய்யலாமா, கேட்கறதுக்கு ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிலாம் போக வேணாம். ஒரு காலில் 2 பட்டன் அழுத்தினா என்ன பண்ணிடலாம்? பேச ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? அவசரப்பட்டு யாரோடும் பேசாமலே முடிவெடுக்கிற பழக்கங்கள் குடும்பத்தின் உறவுகளை என்ன செய்யணும்னா முறிச்சு போட்டுரும், கசப்பாக்கிடும். சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் உரையாடல்கள் மிக மிக முக்கியம். பொதுவாகவே குடும்பம் அப்படின்னு வரும்போது 2 பேர் சேர்ந்துட்டாலே எல்லாத்தையும் நம்ம பேசுறதுனால அல்லது நம்ம செய்யறதுனால முழுவதுமாக விளங்க பண்ணவே முடியாது. எல்லாமே 100க்கு 100 இன்னொரு என்ன செய்ய மாட்டாங்க? புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. அநேக சந்தேகங்கள் குடும்பத்தில் எழும்போது சகஜம். நாம ஒரு இன்டென்ஷன்ல செய்திருப்போம், நாம ஒரு நோக்கத்தோடு பேசியிருப்போம். ஆனால் அதை கேட்குறவங்களுக்கு வேற மாதிரி என்ன செய்யும்? புரிஞ்சுக்கணும். அவங்க மனசுல வேற ஏதோ ஓடி இருக்கும். நம்ம நின்னது, உட்கார்ந்தது, பார்த்தது, பேசினது, நாம வாங்கினது எல்லாமே தவறாக புரிந்து கொள்ளப்படுறதுக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம மூளை அவங்க மூளை இல்லை, அவங்க மூளை நம்ம மூளை இல்லை. நம்ம சிந்தனையில் ஒன்று இருக்கும், இன்னொருத்தர் அதை வேற விதமாக என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க இல்லையா? அப்போ ஒருவருக்கு ஒருவர் சந்தேகங்கள் எழும்போது சகஜம். ஆனால் அந்த சந்தேகங்களை நாம கேட்க வேண்டிய விதத்தில் ஜாக்கிரதையாய் கேட்க வேண்டியது அவசியம். கொலோசையர் 4:6 வாஸ்தா, அவன் அவனுக்கு இன்ன விதமாய் உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம், உங்கள் வார்த்தை எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருப்பதாக. அப்படின்னா அர்த்தம் ஜாக்கிரதையா வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஒரு காரியத்தில் கேள்வி எழும்பிருச்சுன்னா உப்பை எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஒரு சாப்பாடை சட்டி நிறைய செஞ்சா கூட அதுல உப்பு போடுற நேரம் எப்படி போடுவோம்? மொத்த பேக்கெட்டையும் அவுத்து மொத்தமா உள்ள போட்டு உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு போட்டிருக்காங்க. வாழ்க்கையிலே மறக்கக்கூடாதுன்னா உப்பை கொட்டுவோம்? கொட்ட மாட்டோம். என்ன பண்ணுவோம்? கைப்பிடி நிறைய மற்ற எல்லாத்தையும் போட்ட நாம சின்ன சின்ன ஸ்பூன்ல கையில 2 விரல்ல பிடிச்சு என்ன பண்ணுவோம்? அப்படி போடுவோம். நமக்கு தெரியும் இந்த அளவுல போட்டா சாப்பாடு என்ன ஆயிடும்? ருசியா மாறிடும். இது அளவுக்கு அதிகமா போட்டா அமிர்தமும் நஞ்சா போயிடும். மற்றவர்களுக்கு எரிச்சல் தான் உண்டாகும், சாப்பாடே ரொம்ப வேதனையா முடிச்சிடும் இல்லையா? அதே போலதான் ஒருவருக்கு ஒருவர் சந்தேகங்கள் இருக்கும்போது பெரிய யுத்த சத்தத்தோட உள்ள நுழையக்கூடாது, எக்கால சத்தத்தோட உள்ள நுழையக்கூடாது. உள்ள போகும்போது அந்த கான்வர்சேஷன் நமக்கு தான் சந்தேகம், அந்த சந்தேகத்தை திவிர்த்தி ஆக்குறதுக்கு அமைதியாக பொறுமையோடு எளிய வார்த்தைகளோடு எளிய கேள்விகளோடு நாம கேள்வியை ஆரம்பிப்பது நல்லது. நல்லது. வீட்டுக்கு வெளியே ஒரு பொருளை வச்சிருப்பாங்க, நம்ம டென்ஷன்ல அந்த பொருளை வீணாக்கி வெளியே போட்டாங்கன்ற மாதிரி நமக்கு தெரியும். உண்மை என்னன்னா டப்பா தான் வெளியே இருந்திருக்கும், உள்ள இருக்க பொருள் பத்திரமா இருக்கும். அந்த டப்பாவின் வெளியே தோற்றம் கூட பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அந்த அம்மா ஏன் வெளியே வச்சிருப்பாங்கன்னு கேட்டா கீழ்ப்பகுதி முழுவதும் கரையான் பிடிச்சிருக்கும், அதுக்காக குப்பையில போடுறதுக்காக வெளியே கொண்டு வச்சிருப்பாங்க. இவர் உள்ள நுழையும் போது அந்த அழகிய டப்பாவை பார்த்து என் பொருளை நாசமாக்கிட்டே பாவின்னு உள்ள நுழைஞ்சா அது என்ன ஆயிரும்? சண்டையை தூண்டி விடும். அதுக்கு பதிலாக உள்ள போய் இந்த டப்பா எங்கேயும் ஓடாது, அது கால்லாம் கிடையாது. உள்ள போய் என்ன பண்ணலாம்? ஏமா எதுக்குமா இந்த டப்பாவை வெளியே வச்சிருக்க, எதுக்கு இந்த பொருளை வெளியே வச்சிருக்கேன்னு கேட்டா பொருள் இல்லைங்க, பொருள் உள்ளதான் இருக்கு, டப்பா தான் என்ன பண்ணியிருக்கேன்? வெளியே வச்சிருக்கேன். அதையே வெளியே வச்ச, கீழே கரையாம பிடிச்சிருக்கு. அப்படியா, பரவாயில்ல, சந்தோஷம், உள்ள போயிடும். இதை நம்ம பொறுமையா செயல்படாம அவசரப்பட்டு நாம சந்தேகங்களை கேட்கறக்கா கோபத்தோட உள்ள போனா கரையா நம்மளை பிடிச்சிக்கிடும் இல்லையா? குடும்பமே கரையாம பிடிச்சதா மாறிடும். சந்தேகங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? சற்று பொறுமையாக செயல்பட வேண்டியது அவசியம். நாம எல்லாமே அவசரமா கேட்க ஆரம்பிச்சோம்னா பிரச்சனை பெருசாக மாறிடும். சில வேளையில ஒருவர் ரொம்ப துக்கமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, சில பேர் கோபமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, வீட்டில் ரொம்ப மன வருத்தமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, சிடுன்னு இருப்பாங்க. அப்போ நமக்கு தெரியும் ஏதோ ஃப்ரீக்வன்சி மாறி இருக்கு, என்னன்னு தெரியலையே. அப்போ உள்ள போய் சத்தம் போடாம பொறுமையாக கேட்டா காரியங்கள் என்ன செய்யும்? விளங்கும். நமக்கு இருக்கிற சந்தேகங்களை நாம் தீர்த்து கொள்வதற்கு அமைதியான முறையில் பேசுவது அவசியம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம வீட்டில் எந்த நிலைமை வந்தாலும் சந்தேகங்கள் எழும்பும்போது பக்குவமாய் பேசி குடும்பத்தின் சமாதானத்தை காத்துக்கொள்ள அவசியமா இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில ஏதாவது சீரடையாம போகுமான்னு கேட்டா அநேக பிரச்சனைகள்ல நம்ம சீரடையாம இருப்போம். யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. இந்த உலகத்திலே பெர்ஃபெக்டான ஒரு கணவன் யாராவது இருக்கிறாங்களா? இருந்தா காட்டுங்க பார்ப்போம். தவறே செய்யாத ஒரு மனைவி, குற்றமே இல்லாத
மாசு, கரை, பிழை, திரை ஒன்றுமே இல்லாத மனைவி மனவாட்டி யாராவது இருக்கிறீங்களா? கையை தூக்கவே உங்களுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. நம்ம எல்லாருமே பிழை உள்ளவர்கள், குறை உள்ளவர்கள் தான் இல்லையா? நம்ம பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. இப்போ நம்மளே எப்படி இருந்தால் பிள்ளை எப்படி இருக்கும்? அதுவும் அப்படிதான் இருக்கு. அநேக குறைகள், பிழைகள், தவறுகள் எத்தனையோ இருக்கு. இவைகளெல்லாம் சீர்படுத்த வேண்டியது அவசியம் என்பது சந்தேகமே இல்லை. ஆனால் சீர்படுத்துகிற விதத்தில் நாம் எடுக்கிற பேச்சுக்கள் இருக்கு பாருங்க, அதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு என்று வாசி. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ். அன்புடன் சத்தியத்தை பேசுங்கள். சொல்லுங்க, என்ன செய்யணுமா? அன்புடன் சத்தியத்தை தான் நம்ம நிலைநாட்ட போறோம். ஆனா அதையும் எப்படி தான் செய்யணும்? அன்போடு. அன்போடு. அநேக வேளையில நம்ம பிள்ளைகளை திருத்துவது, மனைவியை திருத்துவது, கணவனை திருத்துவது, அந்த ஆதங்கத்தை ஆத்திரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? சில தடவை கொஞ்சம் அவசரப்பட்டுறோம் இல்லையா? கோவப்பட்டுறோம். அதுக்கப்புறமா மன வருத்தம் நம்ம தான் படுவோம். ஆவியானவர் நம்மை நடத்துவாரான்னா நிச்சயமா நமக்கு தான் மன கஷ்டம் வந்துடும். இப்படி பேசிட்டேனே, சின்ன விஷயத்தை இப்படி நான் கடுமையாக பேசிட்டேனே, கடுங்கோவமாக இறங்கிட்டேனே, சின்ன பிரச்சனையை இவ்வளோ பெரிய ஒரு தீர்வை கொண்டு வர்றதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை பயன்படுத்திட்டேனே அப்படின்னு இருக்கிறது அப்போ நம்மளுக்கு புரியும் இல்லையா? சின்ன பிரச்சனைக்கு சின்ன விதமாக, எளிய விதமாக தீர்க்க வேண்டியது அவசியம். பிரச்சனைகள் வரதான் செய்யும், குறைகள் வரதான் செய்யும். ஆனால் அன்புடன் சத்தியத்தை என்ன பண்ணணும்? சொல்லுங்க, எப்படி செய்யணும்? அன்புடன் சத்தியத்தை பேசணும். அப்படி நம்ம பேசாம கடுமையா பேசும்போது பாருங்க, குடும்ப உறவுகள் என்ன செய்யும்? புரிஞ்சு? நான் சொன்னது போல குடும்ப பிரச்சனையில பெரும்பாலான பிரச்சனைகள் எதனால வருதுன்னு கேட்டா பேச்சுனாலே தாங்க. பேசி பேசியே குடும்பங்கள் இன்றைக்கு பிரிஞ்சு கிடக்கு. நம்முடைய குடும்பங்களை மீட்டுக்கொள்ள வேண்டுமானால் திருத்த வேண்டிய உத்தரவாதம் நமக்கு இருக்கு, கண்டிக்க வேண்டிய உத்தரவாதம் இருக்கு. அதை கூட அன்புடனும் பொறுமையுடனும் செய்ய வேண்டியது அவசியம். சாந்தத்தோடு செய்யணும். இதை பேசுறது ஈஸி தான், ஆனால் செயல்படுத்தும் போது அது எப்படி இருக்கும்? கடினமாக இருக்கும். ஆனால் ஆவியானவருடைய துணையை நம்ம கேட்போமானா அவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா.